फ्रेंड्स इनकी पार्க்க போற வீடியோ என்னன்னா தக்காளி ரசம் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இல்ல 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்றேன். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் தனியா ஆட் பண்றேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. கொஞ்சமாக கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு பெரிய டொமேட்டோ ரசத்துக்கு பெரிய டொமேட்டோ எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு போடுறேன். அதுங்க டொமேட்டோ நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தக்காளி ரசம்னால புளி கொஞ்சமாக தான் போடணும். நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு தக்காளி போட்டு அரைச்சிட்டோம். நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ சால்ட் தேவையான அளவு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். புளியெல்லாம் ஊறின பிறகு நம்ம கரைச்சி தாளிச்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம ஃபுல்லாக கரைச்சிடலாம். கரைச்சிட்டு தாளிச்சிடலாம். நான் கரைச்சிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். வச்சுருக்கேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நான் கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு பொரிஞ்சோடனே இதில் பாத்திரத்தில் இருக்கிற ரசத்தை கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை அந்த பாத்திரத்தில் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தோட ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுங்க. நுரை மாதிரி வரப்போ மேலே ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே இது மாதிரி வரப்போ ஆஃப் பண்ணிடணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கொரோனா வைரஸ் இதெல்லாம் வரதுனால நம்ம ரசம் அடிக்கடி சேர்த்துக்கணும் உணவில். இதில் நம்மளோட பாரம்பரியமான மிளகு, தனியா, சீரகம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம லங்ஸுக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி இது. இதனால கொரோனா வைரஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதனால டெய்லி உணவுக்கு அப்புறம் ரசம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி மிளகு ரசம் தயார். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்படி ரசம் வச்சு பாருங்கள். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அந்த ரசம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கொரோனா வைரஸ்னால ரசம் ஆஃப்டர் மீல்ஸ் ரசம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. இல்லாட்டி ஒரு ரசத்தை ஒரு பவுலில் ஊற்றினாலும் குடிச்சிருங்க. ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது லங்ஸை பாதுகாக்கும்.
ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை பாதுகாக்கும். அதனால வந்து நான் இந்த மாதிரி ரசம் ரெசிபி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.